இந்தியா ஈரானிடமிருந்து மீண்டும் கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்வதற்கான சாத்தியக்கூறுகளை ரகசியமாக ஆராய்ந்து வருகிறது. 1970களுக்கு பிறகு ஏற்பட்டுள்ள மிக மோசமான உலகளாவிய எரிசக்தி நெருக்கடிக்கு மத்தியில் இந்தியாவின் இந்த நடவடிக்கை அதன் எரிசக்தி வியூகத்தை முற்றிலும் மாற்றியமைக்கக்கூடும். ஈரானிய கச்சா எண்ணெயை வாங்குவதற்கான தொழில்நுட்ப மற்றும் வணிக ரீதியான சாத்தியக்கூறுகள் குறித்து மதிப்பீடு செய்யப்பட்டு வருவதை மத்திய அரசு அதிகாரி ஒருவர் உறுதிப்படுத்தியுள்ளார். இது குறித்து பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகத்தின் இணைச் செயலாளர் சுஜாதா சர்மா கூறுகையில், எந்தவொரு முடிவும் தொழில்நுட்ப மற்றும் வணிக ரீதியான சாத்தியக்கூறுகளின் அடிப்படையிலேயே எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். இந்த கவனமான வார்த்தை பிரயோகம் இந்தியா இந்த விருப்பத்தில் தீவிரமாக இருப்பதையும் ஆனால் செயல்படுவதற்கு சரியான தருணத்திற்காக காத்திருப்பதையும் காட்டுகிறது. இந்த தருணம் தற்செயலானதல்ல. ஈரானிய எரிசக்தி உள்கட்டமைப்புகள் மீதான இராணுவ தாக்குதல்களை 5 நாட்களுக்கு ஒத்திவைப்பதாக ட்ரம்ப் அறிவித்துள்ளார். மேலும் ஈரானிய எண்ணெயை வாங்குவதற்கான தடைகளையும் 30 நாட்களுக்கு நீக்கியுள்ளார். தற்போது சுமார் 140 முதல் 170 மில்லியன் பேரல் ஈரானிய கச்சா எண்ணெய் கடலில் உள்ள கப்பல்களில் வாங்குபவர்களுக்காக காத்திருக்கிறது. தனது கச்சா எண்ணெய் தேவையில் 188% இறக்குமதி செய்யும் இந்தியா இந்த தேங்கிக் கிடக்கும் ஈரானிய எண்ணெய்க்கான மிகப்பெரிய சந்தையாக உருவெடுக்க வாய்ப்புள்ளது. சீன வாங்குபவர்கள் மற்றும் பிற ஆசிய நாடுகளுடன் சேர்ந்து இந்தியாவும் இந்த 30 நாள் கால இடைவெளியில் ஈரானிய கச்சா எண்ணெயை வாங்கும் முக்கிய நாடாக இருக்கும் என்று ஆய்வாளர் சுமித் ரிட்டோலியா உறுதிப்படுத்தியுள்ளார். ஈரானிய எண்ணெயுடன் இந்தியாவுக்கு நீண்ட கால வரலாறு உண்டு. 2019ஆம் ஆண்டு மே மாதம் அமெரிக்க தடைகளால் இறக்குமதி நிறுத்தப்படுவதற்கு முன்பு இந்தியாவின் மொத்த எண்ணெய் கொள்முதலில் 11.5% ஈரானிடமிருந்தே வந்தது. இந்திய சுத்திகரிப்பு நிலையங்கள் ஈரானிய கச்சா எண்ணெயை சுத்திகரிக்கும் வகையிலேயே பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டிருந்தன. அதன் வர்த்தக விதிமுறைகள் சாதகமாகவும் விலைகள் போட்டியாகவும் விநியோகம் நம்பகமானதாகவும் இருந்தது. தடைகள் காரணமாக இந்தியா வாங்குவதை நிறுத்திய போது இந்திய சுத்திகரிப்பு நிலையங்கள் தங்களின் கட்டமைப்புகளை மாற்றியமைத்து மேற்கு ஆசியா மற்றும் ரஷ்யாவிலிருந்து மாற்று எண்ணெயை பெற வேண்டியிருந்தது. இப்போது மீண்டும் ஈரானிய இறக்குமதியை தொடங்குவது என்பது வெறும் அளவை அதிகரிப்பது மட்டுமல்ல, அது ஏற்கனவே இந்திய நிலையங்களுக்கு பழகிய ஒரு தரமான எண்ணெயை மீண்டும் கொண்டு வருவதாகும். இதில் உள்ள மிகப்பெரிய தடை அரசியல் விருப்பம் அல்ல, மாறாக பணப்பரிமாற்ற முறையே ஆகும். அணுசக்தி திட்டம் தொடர்பான ஐரோப்பிய ஒன்றிய தடைகளை தொடர்ந்து 2012ஆம் ஆண்டு முதல் ஈரான் சர்வதேச SWIFT வங்கி முறையிலிருந்து துண்டிக்கப்பட்டுள்ளது. 2018ஆம் ஆண்டில் அமெரிக்கா மீண்டும் தடைகளை விதித்தபோது நிலைமை இன்னும் மோசமானது. இதற்கு முன்பு துருக்கிய வங்கி வழியாக யூரோக்களை பயன்படுத்தி வர்த்தகம் நடைபெற்றது. ஆனால் இப்போது அந்த வழிமுறை சாத்தியமில்லை. எனவே இந்தியா ரூபாய் அடிப்படையிலான வர்த்தக கணக்குகள் அல்லது அமெரிக்க தடைகளுக்கு உட்படாத நாடுகளின் வங்கி சேனல்கள் மூலம் மாற்று ஏற்பாடுகளை செய்ய வேண்டியிருக்கும். இது மோடி அரசின் மிகச்சிறந்த போர்த்தந்திரமாகும். இந்தியா எந்த ஒரு உரத்த அறிவிப்புகளையும் வெளியிடவில்லை அல்லது கோரிக்கைகளை வைக்கவில்லை. அது ஒவ்வொரு வாய்ப்பையும் அமைதியாக மதிப்பீடு செய்து புவிசார் அரசியலில் ஏற்படும் மாற்றங்களுக்காக காத்திருந்து சரியான நேரத்தில் செயல்பட தயாராகிறது. ட்ரம்ப் காலக்கெடுவை விதிப்பதும் பிறகு பின்வாங்குவதும் ஒருபுறம் நடக்க, ஈரான் பேச்சுவார்த்தையை மறுப்பதும் மறைமுகமாக செய்திகளை அனுப்புவதும் மறுபுறம் நடக்கிறது. ஆனால் இந்தியா இந்த நெருக்கடி முழுவதும் செய்ததையே இப்போதும் செய்கிறது. இந்தியா அனைவருடனும் பேசுகிறது மற்றும் எல்லா இடங்களிலிருந்தும் வாங்குகிறது. ஈரானிய கச்சா எண்ணெய் தற்காலிகமாக கிடைத்தாலும் இந்தியா அதை செயல்படுத்த தயாராக இருக்கும். 30 நாள் தடை நீக்கம் என்பது மிக குறுகிய காலமாகும். ஏற்கனவே ரஷ்ய எண்ணெயை ஒரே வாரத்தில் 30 மில்லியன் பேரல்கள் வாங்கியதன் மூலம் இந்தியா தனது வேகத்தை நிரூபித்துள்ளது. ஈரானிய எண்ணெய்க்கான கணக்குகள் சரியாக அமைந்தால் இந்தியா அதே வேகத்துடனும் துல்லியத்துடனும் செயல்படும் என்று எதிர்பார்க்கலாம்.